ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட வாரியாக இந்த ரேஷன் கடையுடைய முடிவுகளை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த 7 மாதங்களாகவே நேரடி நேர்காணல் நடைபெற்று முடிந்தது. ஆனால் இன்னும் வர ரிசல்ட்டை வெளியிடவே இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் ரேஷன் கடையோட ரிசல்ட்டை வெளியிடுங்க, எங்களுக்கு வெளியிடுங்க அப்படின்ட்டு கோரிக்கை மேலே கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று கடந்த ஜூன் மாதத்துலேருந்து சில மாவட்டம் வாரியாக ரேஷன் கடையோட ரிசல்ட் அனைத்துமே வெளியாகி வந்ததுங்க. ஸோ தற்சமயம் இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செஞ்சுட்டாங்க. 28 மாவட்டத்துடைய ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டுகள் அனைத்தும் வந்தாச்சுங்க. என்ன அந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டு? ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிஜிஸ்டர் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா 28 மாவட்டங்களுடைய டிஆர்பியுடைய இணையதளத்தை வந்துடும். ஸோ 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டுகள் அனைத்துமே நமக்கு வெளியாகி விட்டதுங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 28 மாவட்டங்களுக்கும் தற்சமயம் இந்த ரேஷன் கடையில் ரிசல்ட்டுகள் அனைத்துமே பப்ளிஷ் செஞ்சுட்டாங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ சார் ரிசல்ட் வெளியிடுவாங்க? ஸோ இன்னொரு 10 மாவட்டங்கள் சென்னை, கோவை மற்றும் மதுரை, இந்த மாதிரி ஒரு 10 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வெளியீட்டில் தாமதம் இருக்கே தவிர மீதி எல்லா மாவட்டங்களுக்கும் வெளியிட்டாங்க. ஸோ வெளியிட்ட மாவட்டங்களுடைய லிஸ்ட்டை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த 28 மாவட்டத்துடைய ரிசல்ட்டுமே தற்சமயம் பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ இன்னொரு 10 மாவட்டத்துடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றதான் கேள்விக்குறியாக இருக்குது. அவங்களுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில், அதிகபட்சம் இந்த 10ஆம் தேதி தான் டெட்லைன், இன்றைக்கி தான் டெட்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 10ஆம் தேதிக்குள்ளார ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் அனைத்துமே மாவட்ட வாரியாக பப்ளிஷ் செய்ய அப்படின்ற ஒரு தகவலை நம்ம உறுதியாக சொல்லலாங்க. ஸோ ரேஷன் கடை நண்பர்கள் அனைவருக்குமே இது ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் பதவி உயர்வு அப்படின்றது இன்னும் வழங்காமலே இருக்காங்க. ஸோ அந்த பதவி உயர்வு இவர்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிறதுனால ரேஷன் கடை புதிய ஊழியர்கள் எடுப்பதில் சில சிக்கல்கள் இருந்தது. அதனால தான் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தாமதமாயிட்டே இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் இந்த ரிசல்ட் தாமதத்தில் எந்த விதமான தாமதமும் இருக்காது. ஆனால் எல்லா 28 மாவட்டத்துடைய ரிசல்ட்டும் நமக்கு பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஒரு 10 மாவட்டத்துடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் நமக்காக வெளியிட்டுருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களை கவலையே பட வேண்டாம். சென்னை, கோவை மற்றும் மதுரை மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வேகன்சிஸை உருவாக்கி கூடுதலாக பட்டியலை வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சில தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாவட்டங்களிலே கூடுதலாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் பெயர் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய வேகன்சிஸ் நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுநர்கள் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா எடுக்காமலே இருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெட்லைனுக்குள்ளார ஜூலை 15க்குள்ளார பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். ரேஷன் ஷாப் சம்பந்தமான அனைத்து வகையான அப்டேட்டும் நாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் உங்களுக்காகவே உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறதுங்க. ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தோட இருக்கிறாலும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் ரிசல்ட் வெளியிட்டாங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணாலே போதும். நம்ம அப்டேட் தினசரி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் ரேஷன் ஷாப் பற்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை, கோவை மற்றும் மதுரை மாவட்டத்துடைய ரிசல்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட வாரியாக இந்த ரேஷன் கடையுடைய முடிவுகளை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த 7 மாதங்களாகவே நேரடி நேர்காணல் நடைபெற்று முடிந்தது. ஆனால் இன்னும் வர ரிசல்ட்டை வெளியிடவே இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் ரேஷன் கடையோட ரிசல்ட்டை வெளியிடுங்க, எங்களுக்கு வெளியிடுங்க அப்படின்ட்டு கோரிக்கை மேலே கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று கடந்த ஜூன் மாதத்துலேருந்து சில மாவட்டம் வாரியாக ரேஷன் கடையோட ரிசல்ட் அனைத்துமே வெளியாகி வந்ததுங்க. ஸோ தற்சமயம் இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செஞ்சுட்டாங்க. 28 மாவட்டத்துடைய ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டுகள் அனைத்தும் வந்தாச்சுங்க. என்ன அந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டு, ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிஜிஸ்டர் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா 28 மாவட்டங்களுடைய டிஆர்பியோடைய இணையதளத்தை வந்துடும். ஸோ 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டுகள் அனைத்துமே நமக்கு வெளியாகி விட்டதுங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 28 மாவட்டங்களுக்கும் தற்சமயம் இந்த ரேஷன் கடையில் ரிசல்ட்டுகள் அனைத்துமே பப்ளிஷ் செஞ்சுட்டாங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ சார் ரிசல்ட் வெளியிடுவாங்க? ஸோ இன்னொரு 10 மாவட்டங்கள் சென்னை, கோவை மற்றும் மதுரை, இந்த மாதிரி ஒரு 10 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வெளியீட்டில் தாமதம் இருக்கே தவிர மீதி எல்லா மாவட்டங்களுக்கும் வெளியிட்றாங்க. ஸோ வெளியிட்ட மாவட்டங்களுடைய லிஸ்ட்டை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த 28 மாவட்டத்துடைய ரிசல்ட்டுமே தற்சமயம் பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ இன்னொரு 10 மாவட்டத்துடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றதான் கேள்விக்குறியாக இருக்குது. அவங்களுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில், அதிகபட்சம் இந்த 10ஆம் தேதி தான் டெட்லைன், இன்றைக்கி தான் டெட்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 10ஆம் தேதிக்குள்ளார ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் அனைத்துமே மாவட்ட வாரியாக பப்ளிஷ் செய்ய அப்படின்ற ஒரு தகவலை நம்ம உறுதியாக சொல்லலாங்க. ஸோ ரேஷன் கடை நண்பர்கள் அனைவருக்குமே இது ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் பதவி உயர்வு அப்படின்றது இன்னும் வழங்காமலே இருக்காங்க. ஸோ அந்த பதவி உயர்வு இவர்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிறதுனால ரேஷன் கடை புதிய ஊழியர்கள் எடுப்பதில் சில சிக்கல்கள் இருந்தது. அதனால தான் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தாமதமாயிட்டே இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் இந்த ரிசல்ட் தாமதத்தில் எந்த விதமான தாமதமும் இருக்காது. ஆனால் எல்லா 28 மாவட்டத்துடைய ரிசல்ட்டும் நமக்கு பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஒரு 10 மாவட்டத்துடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் நமக்காக வெளியிட்டுருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களை கவலையே பட வேண்டாம். சென்னை, கோவை மற்றும் மதுரை மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வேகன்சிஸை உருவாக்கி கூடுதலாக பட்டியலை வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சில தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாவட்டங்களிலே கூடுதலாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் பெயர் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய வேகன்சிஸ் நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுநர்கள் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா எடுக்காமலே இருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெட்லைனுக்குள்ளார ஜூலை 15க்குள்ளார பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். ரேஷன் ஷாப் சம்பந்தமான அனைத்து வகையான அப்டேட்டும் நாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் உங்களுக்காகவே உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறதுங்க. ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தோட இருக்கிறாலும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் ரிசல்ட் வெளியிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணாலே போதும். நம்ம அப்டேட் தினசரி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் ரேஷன் ஷாப் பற்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை, கோவை மற்றும் மதுரை மாவட்டத்துடைய ரிசல்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.